சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்து ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இந்த சேல் டீட் பத்தி நிறைய டவுட் கேட்டிருந்தேன், பாதியிலேயே நிக்குது. அதை பத்தி திரும்ப கொஞ்சம் பேசலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணாம பவர் ஆஃப் அட்டார்னி மூலமா மட்டும் சொத்தை சில பேர் வாங்கிக்கிறாங்களே, அது சரியா? அப்படி சொத்தை வாங்குறவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிறது வேற, சேல் டீட் அப்படிங்கிறது வேற. பவர் ஆஃப் அட்டார்னிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதை பத்தி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு டீடைலா டிஸ்கஸ் பண்றேன். இப்போ அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை வச்சு உங்களுக்கு ஒரு சேல் டீட் பண்ண முடியுமா, இல்ல பவர் ஆஃப் அட்டார்னியை வச்சு இன்னொருத்தருக்கு ஒரு சொத்தை கைமாத்தி விட முடியுமா அப்படின்னா முடியும். எப்போ அப்படின்னா, பிரின்சிபல், அதாவது லேண்ட் ஓனர் இல்ல ஒரு விஷயத்த செய்யறதுக்காக தன்னால முடியாத பட்சத்துல இன்னொருத்தர் நம்ம நாமினேட் பண்றோம் இல்லையா, அவங்கள நம்ம ஏஜென்ட்னு சொல்லுவோம். சோ அப்படி கொடுக்கற பிரின்சிபல் அந்த சேல் டீட் நடக்கிற அன்னைக்கு உயிரோட இருக்காரா அப்படின்னு செக் பண்ணணும். இன்கேஸ் அவர் இறந்துட்டாரு, பிரின்சிபல் உயிரோட இல்ல அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னியே நல் அண்ட் வாய்ட் செல்லாது. அதே மாதிரி அந்த பவர் ஆஃப் அட்டார்னி அந்த இடத்தோட பிரின்சிபல் தான் நியமிச்ச ஏஜென்ட் தனக்காக அந்த இடத்த விற்க முடியும்னும், அந்த இடத்துக்கு உண்டான சேல் கன்சிடரேஷன், அதாவது விக்கிரய தொகையை வாங்கறதுக்கு ஏஜென்ட்டுக்கு உரிமை இருக்குன்னும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னில தெளிவா குறிப்பிட்டிருக்கணும். பவர் ஆஃப் அட்டார்னில நிறைய வகை இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நீங்க இந்த செயலுக்காக மட்டும்தான் நான் உங்களை நியமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி பவர் ஆஃப் அட்டார்னில அந்த ஏஜென்ட்டுக்கு விக்கிற பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்கணும். அந்த பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டர் லேண்ட் ஓனரை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த இடத்த வித்திருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த பத்திரம் செல்லும். அப்போ அந்த பர்ச்சேஸ் லீகலி வேலிட் தான். ஆனா அந்த இடத்த வாங்கும் போது நீங்க அந்த இடத்த பத்தி நீங்க ப்ராப்பரா ஸ்க்ரூட்டனி பண்ணணும். அந்த இடம் கரெக்டான இடமா அப்படி நீங்க ஜெனரல் டைட்டில் டியூ டிலிஜென்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, சோ அதெல்லாம் நீங்க கிளீனா பாத்துக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த பவர் ஆஃப் அட்டார்னி இன்னும் லைவ்ல தான் இருக்கா, இது ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் நீங்க சொத்தை வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படி பண்ற ஒரு சேல் டீட் லீகலி வேலிட் சேல் டீட் தான். அந்த பவர் ஆஃப் அட்டார்னி லைவ்ல தான் இருக்கா, இல்ல அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை கேன்சல் பண்ணிட்டாங்களா, இல்ல அந்த பவர் ஆஃப் அட்டார்னிய ஏதாவது கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணிருக்காங்களா, நீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா ஸ்க்ரூட்டினி பண்ணி செக் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொத்தை வாங்கணும். அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னி யூஸ் பண்ணி உங்களுக்கு யாராவது சொத்தை விற்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வாங்குற சொத்து செல்லாது அப்படின்னு சுராஜ் லேம்ப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சரி, இப்ப ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியில உரிமையானவர்கள்ல ஒருத்தர் மட்டுமே பணத்தை வாங்கிட்டு ஒரு சேல் டீட கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுமா? ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, ஒரு சொத்துக்கு நிறைய ஓனர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறது தான் நம்ம ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அந்த சொத்தை அன்டிவைடட் ஷேரா இருக்கும். அந்த சொத்துல யாருக்கு என்ன உரிமை இருக்கு, யாருக்கு என்ன பாகம் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏக்கர் இடமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 4 பேர் ஓனர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கும் அந்த 1 ஏக்கர்ல இப்ப வடக்கு பக்கம் இருக்கா, தெற்கு பக்கம் இருக்கா, அந்த மாதிரி யாரு எந்த இடத்தோட ஓனர் அப்படிங்கறதோட கிளாரிட்டியே இல்லாம ஒரு அன்டிவைடட் ஷேரா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அந்த 4 பேர்ல இருந்து நீங்க ஒருத்தர் கிட்ட இருந்து மட்டும் நீங்க காசு கொடுத்து நீங்க சேல் டீட் ரெஜிஸ்டரே பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த ஒருத்தரோட ரைட்ஸுக்கு மட்டும்தான் நீங்க ஓனரா இருப்பீங்க. ஈவன் அஸ்யூமிங் அந்த ஒருத்தர் கூட எல்லாருக்காக சேர்ந்து அவரால் கையெழுத்து போட்டு அந்த சொத்தை விற்க முடியாது. அப்படி வித்தாலும் அது செல்லாது. சோ ஒரு ஜாயிண்ட் ஓனர்ஸா இருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்கணும். அப்படி இன்கேஸ் ஒருத்தர் உங்களை ஏமாத்தி நான் தான் இந்த சொத்துக்கு எல்லாருக்கிட்டையும் நான் சைன் பண்ணா போதும், எல்லாரும் நான் சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை ஏமாத்தி 4 பேருக்கு இருக்கிற சொத்தை, இல்ல அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயிண்ட் ஓனர்ஷிப் இருக்கிற சொத்தை ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு கையெழுத்து போட்டு வித்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு போகணும். உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சூட் ஃபைல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சூட் ஃபார் பார்ட்டிஷன் மிச்சம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு கோர்ட் பாத்துக்கும். உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கிரிமினல் கம்ப்ளைண்ட் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல லாட்ஜ் பண்ணுவீங்க. முதல்ல ஜாயிண்ட் ஓனர்ஷிப் அப்படின்னா நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பரா ஸ்க்ரூட்டனி பண்ணுங்க. யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன உரிமை இருக்குன்னு நீங்க தெளிவா பார்த்தாதான் உங்களுக்கு அப்பதான் ஓனர்ஷிப்போட கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பிரிபடாத சொத்தை ஒருத்தர் தனியால் வாங்குறாங்க அப்படின்னா பொதுவா வாங்குறதுக்கு முன்னாடி அந்த சொத்தை அந்த லேண்ட் ஓனர்ஸ் பிரிச்சதுக்கு அப்புறம், அதாவது சூட் ஃபார் பார்ட்டிஷன் சொல்லுவோம். நீங்க கோர்ட்ல போயிட்டு சூட் ஃபார் பார்ட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு அவங்களோட சொத்துக்கு உண்டான உரிமை எதுங்கிற மாதிரி பிரிச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது. நாளைக்கு யாரும் இது என்னோட சொத்து, இதுல உரிமை இருக்குன்னு உரிமை கொண்டாட முடியாது. நீங்க எழுதி வாங்கின
சேல் டீட் விக்கிரய பத்திரம் வந்து செல்லாது, ஃப்ராடுலண்டா உங்க தலையில கட்டிட்டாங்க, உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ண டேட்ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து அந்த சேலை வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கணும். இப்போ 3வது மனுஷன் எப்போ அந்த சேல் டீட வந்து ஃப்ராடுலண்ட், இது வந்து எனக்கு சொந்தமான இடம், இன்னொருத்தர் தனக்கு தெரியாம வித்துட்டாங்கன்னு எப்போ அந்த விக்கிரய பத்திரத்தை சேலஞ்ச் பண்ணலாம்னா, இந்த சேல் டீட்ல பார்ட்டியா இல்லாத ஒரு நபர் அவருக்கு தெரிய வந்த, அதாவது அது தப்பா வித்திருக்காங்க இல்ல தன்னை ஏமாத்தி இருக்காங்கன்னு தெரிய வந்த அந்த நிமிஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து அந்த சேல் டீட வந்து சேலஞ்ச் பண்ணி அந்த சேல் டீட கேன்சல் பண்ண வைக்க முடியும். இப்போ ஒரு சேல் டீட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு மோசடியான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினவருக்கு தெரிய வந்ததுனாக்கா அவர் உடனடியே என்ன பண்ணணும், எத்தனை நாளுக்குள்ள அந்த சேல் டீட் ஃபேக்குன்னு தெரிஞ்சுட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஒரு சொத்தை வாங்கும் போது எப்பவுமே அந்த சொத்தை பத்தி நீங்க நல்லா தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இந்த சொத்து ப்ராப்பரான சொத்து தானா, இவங்களுக்கு விற்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சொத்தை வாங்கணுங்கிறது நாங்க ரைட் ஃப்ரம் பிகினிங் சொல்லிட்டு தான் இருக்கோம். சோ இன்கேஸ் நீங்க ஃப்ராடுலண்டா உங்களை யாராவது ஏமாத்தி நீங்க சொத்தை உங்களுக்கு வித்துட்டாங்க அப்படின்னாலோ இல்ல நீங்க வாங்கின சொத்து செல்லாதுன்னு யாராவது வந்து பின்னாடி பிரச்சனை பண்ணாலோ உங்களுக்கு எப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிய வருதோ ஃப்ரம் த டேட் ஆஃப் நாலேஜ் அதுல இருந்து நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க கேன்சலேஷன் ஆஃப் சேல் டீடுக்கோ இல்ல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கோ உங்களை ஏமாத்தினவரை வச்சு நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சோ கோர்ட் உங்களுக்கு என்ன பரிகாரம் கிடைக்குமோ மிச்சத்தை கோர்ட் பாத்துக்கும். ஃபர்தர் நீங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட்டும் லான்ச் பண்ண முடியும். முதல்ல நீங்க சொத்தை வாங்கறதுக்கு முன்னாடி என்ன ரைட்ஸ் இருக்கு, விற்கிறவங்களுக்கு சரியான உரிமை இருக்கா, அந்த சொத்து ப்ராப்பரான லேண்ட் ஓனரோட சொத்து தானா இல்ல கவர்மெண்டோட ரைட்ஸ் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா, நீங்க எல்லாத்தையும் விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க முதல்ல சொத்து வாங்குறத பத்தி டிசைட் பண்ணணும். முதல்ல நீங்க சொத்து வாங்குறதுக்கு நீங்க ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ பாப்பீங்க, அதாவது பட்டா சிட்டா, இப்ப சிட்டா எல்லாம் கிடையாது, ஒன்லி பட்டா மட்டும்தான். சோ பட்டா ஈஸி, நீங்க இது ரெண்டையும் வெரிஃபை பண்ணிட்டு டாக்குமெண்டோட ஒத்து போச்சுனாலே நீங்க தாராளமா அந்த இடத்த வாங்கலாம். பிளஸ் நீங்க மினிமம் 1950ல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு அந்த டைட்டில் ஃப்ளோ ப்ராப்பரா இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. நீங்க அப்படி பார்த்து நீங்க சரியா அனலைஸ் பண்ணி வாங்குனீங்கனாலே உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. இன்கேஸ் அப்படியும் மீறி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கோர்ட்டுக்கு போறதை தவிர ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர உங்களுக்கு வர வழியே இல்ல. நீங்க எப்ப வேணாலும், அதாவது உங்களுக்கு எப்போ உங்களுக்கு மோசடி பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருதோ ஃப்ரம் த டேட் ஆஃப் நாலேஜ் 3 வருஷத்துக்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியும், கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சரி, இப்ப ஒரு மோசடியான ப்ராப்பர்ட்டி வாங்கி ஏமாந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு உறுதிப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னாக்கா அவர் முதல்ல போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கோர்ட்டா? உங்களை ஏமாத்திட்டாங்க, நீங்க வாங்கின சொத்து வந்து செல்லாது, ஃப்ராடுலன்ட் சேல் டீட் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க ரெண்டையுமே ஃபாலோ பண்ணணும். முதல்ல நீங்க கோர்ட்டுக்கும் போகணும், போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு உண்டான டேமேஜஸ் காம்பன்சேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணீங்க அப்படின்னா யாரு உங்களை ஃப்ராடுலண்டா ஏமாத்துனாங்களோ அவங்களை கூட்டிட்டு வந்து விசாரிச்சு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெமெடி கிடைக்கிறத ஸ்டேஷன்ல பாத்துப்பாங்க. சோ நீங்க ரெண்டுமே சிவிலும் அப்ரோச் பண்ணணும், கிரிமினலும் அப்ரோச் பண்ணணும். இப்ப நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு சிவில் கம்ப்ளைண்ட், நீங்க வந்து கோர்ட்ல போய் பாத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க அப்போ என்னை ஏமாத்தி இருக்கான், சோ என்னை ஏமாத்தினதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பர்சூ பண்ணி அந்த கன்சர்ன் பர்சனை நீங்க ஸ்டேஷனுக்கு வர வச்சீங்கன்னாலே உங்களால அவங்க கிட்ட பேசி மெஜாரிட்டி இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். சோ நீங்க சைமல்டேனியஸா சிவில் கோர்ட்டுக்கும் போகணும், கிரிமினல் ஸ்டேஷன்லயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அந்த சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா பத்திரமும் லிங்க் உங்களுக்கு கரெக்டா வருதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வாங்கி இருக்காரு, பிக்கு வித்தாருன்னா ஏக்கும் பிக்கும் அந்த டிரான்சாக்சன் கரெக்டா, பி எடுத்து சிக்கு வித்திருக்காரு அப்படின்னா சோ பி சிக்கு கொடுத்த டிரான்சாக்சன் கரெக்டா, பிக்கும் சிக்கும் நடுவுல வேற யாராவது எக்ஸ் ஏதாவது வந்திருக்காங்களா, அடமானம் வச்சிருக்காங்களா, சோ அந்த மாதிரி லிங்க் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். அந்த சொத்தோட எக்ஸ்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வாங்கும் போது 10 சென்ட் இருந்துச்சுன்னா பிக்கு கொடுக்கும் போது அதே 10 சென்ட் தான் கொடுத்திருக்காரா, அதோட எக்ஸ்டென்ட் ஏதாவது கம்மியா இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும். அதே மாதிரி அந்த சொத்தோட 4 பவுண்டரிஸையும் நீங்க செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்ல என்ன, சவுத்ல என்ன, ஈஸ்ட்ல என்ன, வெஸ்ட்ல என்ன, நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்க ப்ராப்பரா இருக்கா, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கெட்ச் இதுதானா, அந்த ப்ராப்பர்ட்டியோட லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் இதுதானா அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா நீங்க செக் பண்ணணும். அண்ட் அந்த இடத்த வந்து நீங்க போய் சர்வே எடுத்து சர்வே ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற இடமும் பட்டால இருக்கிற இடமும் எக்ஸ்டென்ட், அதாவது அந்த லேண்ட்ல இருக்கிற இடமும் 3 ஒன்னா டேலி ஆகுதான்னு பாக்கணும். இன்கேஸ் டேலி ஆகல அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட்ல பத்திரப்படி இவ்வளவு இடம் இருக்கு,
பட்டாப்படி இவ்வளவு இடம் இருக்கு, ஆனா நிலத்துல இவ்வளவுதான் இருக்குன்னு நீங்க தாராளமா உங்க சேல் டீட்ல மென்ஷன் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட ஒரு இடத்த விற்க வராங்க அப்படின்னா அப்படி விற்க வர்றவருக்கு அந்த சொத்தை விற்கிற உரிமை இருக்கா அப்படின்னு நீங்க தரோவா செக் பண்ணணும். விற்பனைக்காக வந்த சொத்து மேல ஏதாவது வழக்கு ஏதாவது இருக்கா, இல்ல அடமானம் ஏதாவது இருக்கா, அந்த இடத்துல வேற யாராவது குடியிருக்காங்களா, இல்ல அக்விசேஷன் ஏதாவது வரப்போகுதா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் தரோவா செக் பண்ணணும். அதுக்காகத்தான் நாங்க என்ன பண்ணுவோம், பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்போம். சோ அந்த பேப்பர் பப்ளிகேஷன்ல அப்ஜெக்ஷன்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பொதுவா சர்ஃபாசி ஆக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்து மேல பேங்க் ஏதாவது அடமானம் கொடுத்து மீட்க முடியாம ஏதாவது ஆக்ஷன் ப்ரொசீடிங்ஸ், ஏல ப்ரொசீடிங்ஸ் ஏதாவது பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு நீங்க ப்ராப்பரா செக் பண்ணணும். எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஓரளவு ஒரு கிளாரிட்டி வந்துடும். நீங்க வாங்க விரும்புற சொத்து ஏதாவது கோவில் நிலமா, இல்ல ஏதாவது காட்டுக்கு கீழே வருதா, இல்ல வாட்டர் பாடி அதாவது இந்த பக்கம் ஓட இல்ல ஏதாவது சேனல் அந்த மாதிரி போகுதா, கவர்மெண்ட் லேண்ட் ஏதாவது உள்ள டிஸ்டர்ப் ஆகுதா, அந்த பக்கம் எஃப்எம்பி எல்லாம் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணணும். கிணறு ஏதாவது இருக்கா, இல்ல பக்கத்துல சுடுகாடு ஏதாவது இருக்கா, இல்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வருதா, பஞ்சமி இடமா இது. சோ இந்த மாதிரி நான் சொன்ன கோவில் நிலம், காட்டோட இடம், வாட்டர் பாடி அதாவது ஓட, நதி, அந்த மாதிரி இடம், இல்ல சுடுகாடு வர்ற இடம், இல்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, பஞ்சமி இடம், இந்த மாதிரி இடம்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்க ப்ளீஸ் அந்த இடத்த வாங்குற ஐடியாவை கைவிடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு எப்போ அது fraudulent சேல் டீட்னு தெரியுதோ from the date of knowledge நீங்க அதுல இருந்து 3 வருஷத்துக்குள்ள நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பரிகாரமும் கிடைக்காது. சோ உங்க ரைட்ஸ நீங்க தான் பாத்துக்கணும். இப்போ ஒரு சேல் டீட்ல பட்டா நம்பர், சிட்டா நம்பர், சர்வே நம்பர்லாம் தப்பா குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, இல்ல வேற ஏதாவது தவறுகள் நடந்திருந்தது அப்படின்னாக்கா அந்த சேல் டீடே முழுசா கேன்சல் ஆகுமா, இல்ல அதை பிழை திருத்தம் ஏதாவது பண்ணிக்க முடியுமா? இன்கேஸ் சேல் டீட்ல போட்டிருக்க ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு தப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களால தாராளமா ரெக்டிபிகேஷன் டீட் யூஸ் பண்ணி, ரெக்டிபிகேஷன் டீட்னா பிழை திருத்தல் பத்திரம்னு சொல்லுவோம், இந்த பிழை திருத்தல் பத்திரத்தை வச்சு உங்களால தாராளமா அந்த தப்பை சரி பண்ணிக்க முடியும். ஆனா அந்த தப்பு மேஜர் சேல் டீட பாதிக்காத வகையில அந்த மிஸ்டேக்ஸ் இருந்தா மட்டும்தான் பிழை திருத்தல் பத்திரத்தை நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ பவுண்டரிஸ்ல கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ஸ்பெல்லிங்ல மிஸ்டேக் இருந்துச்சு, இல்ல முக்கியமான ஏதாவது நீங்க ஆட் பண்ண மறந்துட்டீங்க, சோ அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா பிழை திருத்தல் பத்திரத்து மூலமா உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நீ கேட்ட பட்டா, சிட்டா இந்த மாதிரி நம்பரும் தப்பா இருந்துச்சு, இல்ல விவரங்கள் தப்பா இருந்துச்சுன்னா தாராளமா பிழை திருத்தல் பத்திரத்தை யூஸ் பண்ணி உங்களால மாத்திக்க முடியும். ஒருவேளை அந்த பத்திரத்தை எக்ஸிக்யூட் பண்ணவங்க பிழை திருத்தல் பத்திரத்தை எக்ஸிக்யூட் பண்ண மறுத்தாங்க அப்படின்னா நீங்க தாராளமா கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு ரெக்டிபிகேஷன் வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கும் உங்களுக்கு தாராளமா ரைட்ஸ் இருக்கு. பிழை திருத்தல் பத்திரம் எப்போ பண்ண முடியாது அப்படின்னா ஒருவேளை மேஜர் பார்ட்டிஸ்லயே நீங்க யாரையாவது ஆட் பண்றீங்க, இல்ல நீங்க அந்த சொத்து வாங்குற தொகை கன்சிடரேஷன் சொல்லுவோம், சோ அதுல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்றீங்க, இல்ல சொத்தோட எக்ஸ்டென்ட்ட மாத்துறீங்க, பரப்பளவு மாத்துறீங்க, சோ அந்த மாதிரி மேஜர் சேஞ்சஸ் ஏதாவதுன்னா நீங்க ரெக்டிபிகேஷன் டீட்ல பண்ண முடியாது. நீங்க அதுக்குன்னு ஃப்ரெஷ் டீட் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். 2017ல ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக்ல டிராவலர்ஸ்க்கு நீங்க ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணலைன்னா அவங்க வேற வழி இல்லாம நேச்சரை தான் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால நீங்க அவங்களுக்கு ஃப்ரீ பப்ளிக் டாய்லெட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. பாட்னா ஹைகோர்ட் 2022ல பெட்ரோல் பங்க் எல்லாம் கண்டிப்பா சானிடேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், ஃப்ரீ டாய்லெட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க.